அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நாங்க நல்லா இருக்கிறோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், லைக்கும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கி. இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, கப்பல் பார்க்க போறோம். இந்த கப்பல் எங்க இருக்குதுன்னா, மலேசியாவுல மலாக்காங்கிற இடத்துல இருக்கி. இந்த கப்பல் உண்மையான கப்பல். இது போர்ச்சுகல் கப்பல். வணிக பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ண கடைசி கப்பல். இந்த கப்பல அப்ப இருந்த மலேசிய பிரதமர் டாக்டர் துன் மகாதிர் இத மியூசியமா கொண்டு வந்து மலாக்காவுல வச்சிருக்கிறாங்க. வாங்க இப்ப நம்ம உள்ளாக்க போய் இந்த கப்பல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1994ஆம் வருஷத்துல இருந்து இந்த கப்பல் மியூசியமா இருக்குது. இந்த கப்பல் ஃபுல்லா மரத்தாலேயே செஞ்சிருக்குது. நெறைய ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ், ஸ்டூடண்ட்ஸ கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு போறாங்க. இந்த கப்பல் உள்ளாக்க நம்ம போய் பார்க்கறதுக்கு 2ண்ட் ஃப்ளோர் போகணும். இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸா ஏறி 2ண்ட் ஃப்ளோர் போவோம். இப்ப நம்ம 2ண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. கீழ பார்த்தாலே தெரியும். ஃப்ளோர பார்த்தாலே தெரியும். ரொம்ப வழுவழுப்பா இருக்குது. ஏன்னு கேட்டா மழை பெஞ்சிருக்கிறதுனால ரொம்ப வழுவழுப்பா இருக்குது. யார் வழுக்கி கீழ விழுந்துருவாங்கன்டு மழை டயத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. மழை இல்லாம இருந்தா தான் நம்ம உள்ளாக்க இந்த கப்பல் மியூசியத்த உள்ளாக்க போய் பார்க்க முடியும். இப்ப நம்ம ஆப்போசிட் சைடு பார்த்தோம்னா 2 கதவு போட்டிருக்குது. 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனா நம்ம உள்ளாக்க போக முடியாது. நம்ம வெளிய நின்று அந்த கண்ணாடி வழியா நம்ம என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கறலாம். இப்ப நம்ம இந்த ஆப்போசிட் சைடு வந்தோம்னா, கப்பலுக்கு என்ட்ரி ஆகுற டோர் இருக்குது. அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா 2 சைடு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது மேல ஏறி போய் பார்த்தோம்னா, கடல்ல எதிரால வர்ற கப்பல்கள பார்க்குற பால்கனி. இப்ப நம்ம இந்த டோர் வழியா கப்பலுக்குள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்டு. ஜஸ்ரின் ஜஸ்ரா அந்த கப்பலுக்குள்ள ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. இப்ப கப்பலுக்குள்ள என்ட்ரி ஆனதோடயே கீழ போற மாரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் வழியா நம்ம கீழ போய் பார்க்கலாம். இப்ப நம்ம கீழ இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நம்மளுக்கு எதிரால ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ல போய் பார்த்தோம்னா, இந்த கப்பலோட மியூசியம் பேரு, இந்த கப்பல் எந்த வருஷத்துல உள்ளது, இதுல என்னென்ன பயன்படுத்துனாங்க, எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க.
இப்ப நம்ம கீழ வந்தாச்சு. கீழ வந்து பார்த்தோம்னா, அவங்க கப்பல்ல யூஸ் பண்ண திங்ஸ் இருக்குது. கப்பல்ல யூஸ் பண்ண திங்ஸ் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கு கீழ ஒரு ஃப்ளோர் இருக்குது. நம்ம அங்க வந்து பார்த்தோம்னா, மலேசியா கடல்ல என்னென்ன கப்பல் இருந்துச்சுங்கிறத நெறைய சின்ன சின்ன கப்பல் மாரி செஞ்சு டிஸ்ப்ளேல வச்சிருக்கிறாங்க. அதுக்கு கீழயே அது எந்தெந்த நாட்டு கப்பல்ன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே வெள்ள ஸ்க்ரீன் மாரி நெறைய இருக்குது. அதுல ஒவ்வொரு நாட்டு கப்பலோட பேரு, அது எந்த வருஷத்துல யூஸ் பண்ணாங்க, எந்த வணிகத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னு எல்லாமே டிஸ்ப்ளேல எழுதி இருக்குது. நம்ம அத படிச்சு பார்த்தே தெரிஞ்சுக்கிறலாம். நான் இப்ப டிஸ்ப்ளேல உள்ள கப்பல்ஸ் பூரா காமிக்கிறேன். பாருங்க, ஒவ்வொரு நாட்டு கப்பலு ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது. அதுக்கு கீழயே எந்தெந்த நாட்டு கப்பல்ன்னு பேர் டிஸ்ப்ளேல வச்சிருக்கிறாங்க. இப்ப டிஸ்ப்ளே கப்பல்ஸ் ஒண்ணா பார்த்துக்கிட்டு வரையில, எல்லா கப்பலுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல, பிரவுன் அண்ட் ஒயிட்ல இருக்குது. சைனா கப்பல் மாத்திரம் அவங்க ட்ரெடிஷனல் கலர்ல ரெட் கலர்ல இருக்குது. சைனா கப்பலை பார்க்கையில வித்தியாசமாவும் யுனிக்காவும் இருக்குது. இந்த டிஸ்ப்ளே கப்பல்ஸ்ல எப்படியும் ஒரு 100 நாட்டோட கப்பல்ஸ் வச்சிருக்கிறாங்க. இதுல இந்தியாவுல இருந்து மலேசியாவுக்கு வந்துட்டு போற இந்திய கப்பலும் இருக்குது. இப்ப இந்த கப்பல் பார்க்க நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தா அந்த கப்பலை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம நாட்டுக்கு கடல் வழியா இந்த மாதிரி கப்பல்ஸ் எல்லாம் வந்து போச்சாண்டி அவங்க ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த காலத்துல இந்த கப்பல் மூலமா தான் பயணம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப நம்ம டிஸ்ப்ளே கப்பல்ஸ் பார்த்துட்டு அடுத்த சைடு வந்தோம்னா, கப்பல்ல யூஸ் பண்ண எல்லா நாட்டு நாணயமும் வச்சிருக்கிறாங்க. அது எந்தெந்த வருஷத்துல யூஸ் பண்ணதுன்னு டிஸ்ப்ளேல எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம நாணயம் பார்த்துட்டு அடுத்த சைடு வந்தோம்னா, கப்பல்ல திருட வரவங்க, ஒரு நாட்டுல கைதியா இருக்கிறவங்கள கொண்டு வந்து வைக்கிற ஜெயில் இருக்குது. இப்ப அந்த கப்பல்ல உள்ள ஜெயில பார்க்கையில அந்த காலத்துல கைதியெல்லாம் இப்படித்தான் வச்சிருப்பாங்கன்னு தெரியுது. இந்த ஜெயில் பார்த்துட்டு அடுத்து வந்தோம்னா, கப்பலை ஓட்டுற கேப்டன், கேப்டன் யூஸ் பண்ற பெட்டி எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்துல உள்ள ரூம்ல பார்த்தோம்னா, அவங்க யூஸ் பண்ண வழிகாட்டி, குளோக்கு, லைட்ஸு, ஹாரன், பைப்பு எல்லாமே இருக்குது.
இப்ப இந்த சைடு வந்து பார்த்தாலும் கப்பல்ல யூஸ் பண்ண திங்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தோம்னா, கப்பல்ல ஏதாவது எமர்ஜென்சினா யூஸ் பண்ற லைஃப் ஜாக்கெட் மத்த எல்லா திங்ஸும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, கப்பல்ல கேன்டீன்ல யூஸ் பண்ண பிளேட்ஸு, பவுல்ஸு, கப் அண்ட் சாசரு, அவங்க சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் இங்க இருக்குது. இப்ப கப்பல் பார்த்து முடிச்சுட்டு வெளிய வந்தாச்சு. நான் இந்த மாரி கப்பல் பார்க்குறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கப்பலோட ஆர்க்கிடெக்சர், அவங்க யூஸ் பண்ண திங்ஸு, அவங்க வச்சிருந்த டிஸ்ப்ளே கப்பல்ஸு எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. இப்ப நம்ம கப்பல பார்த்துட்டு வரையில பாருங்க, பக்கத்துல பெரிய ரிவர் இருக்குது. அதுல நம்ம போட் மூலமா போய் ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். அந்த வீடியோவ நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இப்ப நம்ம கீழ இறங்கி கப்பலுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா, அந்த கப்பல நிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ண நங்கூரம் வச்சிருக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.